எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு சாந்திஸ் கிச்சன். நியூ இயர் அன்னைக்கு என்னுடைய சேனல் நான் லான்ச் பண்ணியிருந்தேன். நிறைய பேர் எனக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருந்தீங்க. கால் பண்ணி எனக்கு விஷ் பண்ணியிருந்தீங்க, நேரடியாக விஷ் பண்ணியிருந்தீங்க. ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், யூடியூப் எல்லாத்துலேயுமே உங்களை வாழ்த்துக்களை நான் பார்த்தேன். வாழ்த்து சொன்ன அத்தனை நல் உள்ளங்களுக்கும் என்னுடைய மனப்பூர்வமான நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கி நான் உங்களுக்கு என்ன செஞ்சு காட்ட போகிறேன்னா, சொதி, திருநெல்வேலி சொதி. திருநெல்வேலியில் மட்டும் இல்லை, இது என்னோடய ஊர் வந்து தென்காசி மாவட்டம் இளஞ்சின்ற வில்லேஜ் தான் என்னோடய ஊர். அங்கேயும் இந்த சொதி ரொம்ப ஃபேமஸ் ஆனது. இந்த சொதியை எப்போ நம்ம வீடுகளில் வைப்போம், நான் முக்கியமாக பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு மாப்பிள்ளையை மறு வீட்டுக்குன்னு அழைப்போம் இல்லையா, அந்த மாப்பிள்ளை நம்ம வீட்டுக்கு வரும்பொழுது எத்தனை வகை குழம்பு வெரைட்டி இருந்தாலும் இந்த சொதி முக்கியமாக இடம்பெற்றிருக்கும். அந்த சொதியை தான் உங்களுக்கு எப்படி செய்யணும்னு செஞ்சு காட்ட போகிறேன். வாங்க பார்க்கலாம். சொதிக்கு தேவையான பொருட்கள்: 150 கிராம் சிறுபருப்பு வேக வச்சுருக்கேன். 1/2 கிலோ வெஜிடபிள்ஸ், அதாவது இந்த வெஜிடபிள்ஸில் கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, பட்டாணி, முருங்கைக்காய் இருக்குது, எல்லாம் சேர்ந்து 1/2 கிலோ. பெரிய வெங்காயம் 1, சின்ன வெங்காயம் 100 கிராம், பெரிய தக்காளி 1 கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் கடுகு உளுந்தம்பருப்பு, 1 எலுமிச்சம்பழம் சாறு, மல்லியிலை, கருவேப்பிலை, மாங்காய். இந்த சொதிக்கு ஒரு சின்ன மசாலா ஒன்று ரெடி பண்ணணும். அது என்னென்னா, 7 பச்சை மிளகாய், 2 ஸ்பூன் முழு மல்லி வச்சுருக்கேன், இந்த அளவு இஞ்சி, 10 பல் பூண்டு. இதை 4ஐயும் போட்டு மிக்சியில் நம்ம கொஞ்சம் அரைச்சிக்கணும். சொதிக்கு முக்கியமானது தேங்காய் பால் தான். நான் 1.5 தேங்காய் எடுத்து பால் எடுத்து வச்சுருக்கேன். இது ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்து வச்ச பால், இது 2ஆம் பால், இது 3ஆவது பால். இப்போது சொதிக்க வேண்டிய வெஜிடபிள்ஸை நான் போட போகிறேன். வெஜிடபிள்ஸ் போட்டதுக்கு பின்னாடி இந்த பால் எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, 1ஆவது பால், 2ஆவது பால், 3ஆவது பால், 3ஆவது பாலை ஊற்றி தான் நான் வேக வைக்க போகிறேன். அதுக்கு தேவையான உப்பு போட போகிறேன். நான் வந்து பொருட்களில் உப்பு சொல்ல மறந்துட்டேன், சாரி. இப்போ நான் தேவையான அளவு உப்பு. அவ்வளோதான். இந்த பாலில் நல்ல கொதி வரட்டும், காய்கறி வேகட்டும், அதுக்கப்புறம் உள்ளது நான் சொல்கிறேன். மூடி வச்சிடலாம் கொஞ்சம் நேரம். இப்போ காய் வந்துடுச்சான்னு பார்க்கலாம். காய் நல்லா வெந்துடுச்சு. இப்போ அடுத்தது நான் மசாலா ஒன்று ரெடி பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா, முழு மல்லி, பச்சை மிளகாய், பூண்டு, இஞ்சி, அதை அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ அந்த மசாலாவை போடலாம். ஒரு 2 நிமிஷம் இந்த மசாலா ஸ்மெல் போகட்டும். அவ்வளோதாங்க, மசாலா ஸ்மெல் போயிடுச்சு. இப்போ நான் இதில் வந்து சிறுபருப்பை அவிச்சு வச்சுருக்கேன், அதை நான் அதில் கொட்ட 150 கிராம் சிறுபருப்பு சொன்னேன் இல்லையா, அதை வேக வச்சு வச்சுருக்கேன். அதை தான் மிக்ஸ் பண்ண போகிறேன். சொதியில் வந்து இப்போ சிறுபருப்பும் தேங்காய் பாலும் போட்டு செய்கிறதுனால வயிற்று புண்ணுக்கு அவ்வளோ நல்லதுன்னு சொல்லுவாங்க. இது ஹெல்த் வைஸ் ரொம்ப நல்ல ஒரு டிஷ்ஷு தான். போட்டுருங்க. அது போக இந்த குழம்புக்கு இந்த சிறுபருப்பு வந்து திக்னஸை கொடுக்கும். நம்ம பாலாதானே ஊற்றி நம்ம செய்ய போகிறோம், அதுக்காக இந்த சிறுபருப்பு. அது போக வயிற்றுக்கு ரொம்ப நல்லதுங்க. சிறுபருப்பும் தேங்காய் பாலும் சேர்ந்து சமைச்சு சாப்பிட்றது வயிற்று புண்ணுக்கு ரொம்ப நல்லது, டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ பருப்பு போட்டாச்சுங்க. இப்போ நான் 2ஆவது எடுத்து வச்சுருந்த தேங்காய் பாலை நான் மிக்ஸ் பண்ண போகிறேன். பார்க்கவே இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இப்போவுமே பார்க்குறதுக்கு நல்ல ரெட்டு, க்ரீனு, ஒயிட்டு எல்லாம் கலந்து கதம்பம் மாதிரி ஒரு கலர் கொடுத்துருக்கு பாருங்கள் இந்த சொதி. சிறுபருப்பு இதெல்லாம் போட்டு நம்மளுக்கு ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் கிடையாது. லைட்டாக ஒரு ஓரத்தில் ஒரு கொதி வந்தோடனே நம்ம அடுத்த 3ஆவது ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுருந்தாலும் அந்த பாலை ஊற்றி நம்ம ஒரு 2 மினிட்ஸில் நம்ம இறக்கிடலாம். இந்த மாதிரி குழம்பெல்லாம் ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. கொதிக்கிட்டால் அது கடுத்த மாதிரி ஒரு டேஸ்ட் வந்துடும். அதுக்காக நம்ம கேர்ஃபுல்லாக பார்த்து எடுத்துடணும். நடுவில் கிளறி விட்டுக்கோங்க, ஏன்னா சிறுபருப்பு போட்டிருக்கோம் இல்லையா, அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ கேர்ஃபுல்லாக கொஞ்சம் இருக்கணும். இப்போ நான் ஃபஸ்ட்டு எடுத்து வச்ச தேங்காய் பாலை தான் ஊற்ற போகிறேன். 3rd and 2nd எடுத்த பால், சிறுபருப்பு எல்லாமே போட்டாச்சு. அதெல்லாம் போட்டு ரொம்ப நேரம் நம்ம கொதிக்க வைக்கக்கூடாது. இந்த மாதிரி குழம்பெல்லாம் லைட்டாக ஒரு கொதி வந்தோடனே நம்ம அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு போயிட்டே இருக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். சரிங்களா? இப்போ ஃபஸ்ட் எடுத்து வச்ச தேங்காய் பால் ஊற்றுறேன். பாருங்கள், இந்த அளவை பார்த்தாலே தெரியும் இதோட பக்குவம் இந்த மாதிரி தான் இருக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கணும் பார்க்குறதுக்கு.
அதாவது ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. இந்த சொதியை பொறுத்த வரைக்கும் ஆறினோடனே நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் கெட்டி தன்மையை கொடுக்கும். ஏன்னா சிறுபருப்பு போட்டிருக்கோம் இல்லையா, அதுக்காக. இப்போ மாங்காய் போட போகிறேங்க. இது வந்து நம்ம மசாலா போட்டோம் இல்லையா, பச்சை மிளகாய், மல்லி, அந்த டைம்லேயும் போடலாம். நான் வந்து இறக்க போகிற டைமில் தான் லைட்டாக போட்டு இறக்கலான் இருக்கேன். நான் அப்போ போட்டால் ரொம்ப புளிப்பாயிடும். இந்த குழம்பு பொறுத்த வரைக்கும் புளிப்பு நம்மளுக்கு தேவை கிடையாது. இந்த மாங்காயோட ஸ்மெல் நல்லாயிருக்கும். ஸோ இதுக்காக அவ்வளோதாங்க, சொதி ரெடி ஆகிடுது. தேங்காய் பால் விட்டு நம்ம ரொம்ப கொதி விடக்கூடாது. இந்த குழம்பை பொறுத்த வரைக்கும் ஓரமாக அந்த நுர கூட்டினோடனே நம்ம இறக்கிடணும். இப்போ நான் ஆஃப் பண்ணிவிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டேன். இப்போ நான் எடுத்து வச்சுருக்கேன் லெமன் சாறை அதில் விட போகிறேன். இதுக்கு ஒரு சின்னதாக ஒரு தால்சம் இருக்குது, அதை நான் பண்ணிடுறேன். சொதியை பொறுத்த வரைக்கும் தேங்காய் எண்ணெயில் தாங்க தாளிக்கணும். நான் ஒரு 5 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் வச்சுருக்கேன். கடுகு, உளுந்தம்பருப்பு, ஜீரகம், கருவேப்பிலை, சாம்பார் வெங்காயம், பெரிய வெங்காயம். இது ஒரு பக்கம் வதங்கிட்டு இருக்கட்டும். நம்ம சைடில் இந்த தக்காளியை போட்டுடலாம். பெருசாக ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வதங்கிட்டோம். தக்காளி வெங்காயத்துக்கு கொஞ்சம் உப்பு போட்டால் சீக்கிரமாக வதங்கும். அந்த ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும் நம்மளுக்கு. வெங்காயம்லாம் நல்லா கோல்டன் கலர் வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. இந்த சொதிங்க தோசை, சப்பாத்தி, ஆப்பம், இடியாப்பம் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் செய்து பாருங்கள். நாங்களாம் இந்த சொதியை ஒரு பவுலில் ஊற்றி அப்படியே குடிப்போங்க. அந்த அளவுக்கு அது டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா தேங்காய் பால் ஊற்றி செய்கிறோம் இல்லையா, அந்த தேங்காய் பாலும் சிறுபருப்பும் சேர்ந்து அப்படி ஒரு சுவையை கொடுக்கும் நம்மளுக்கு. அவ்வளோதாங்க, தால்சம் ரெடி. ஃபைனல் டச் மல்லி இலை. அவ்வளோதாங்க, சொதிக்கு தால்சம் எல்லாம் போட்டாச்சு. அவ்வளோதாங்க, மணமான சுவையான சொதி ரெடி. இதுக்கு சைடிஷ் வேணும் இல்லையா, இதுக்கு ஆப்டான சைடிஷ் என்னதுன்னா இஞ்சி துவையல். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இஞ்சி துவையலுக்கு தேவையான பொருட்கள்: 50 கிராம் இஞ்சி, 7 காஞ்ச மிளகாய், 2 ஸ்பூன் வெங்காயம், 1 ஸ்பூன் கடுகு உளுந்தம்பருப்பு, ஒரு லெமன் சைஸில் புளி எடுத்து வச்சுருக்கேன், 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு. இஞ்சி துவையல் எப்போதும் நல்லெண்ணெயில் தாங்க செய்யணும். நான் வந்து 5 ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். எண்ணெய் காஞ்ச உடனே 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 7 காஞ்ச மிளகாய், பருப்பு வதக்கின உடனே இஞ்சியை போடணும். இஞ்சி நல்லெண்ணெயில் வதக்கிறனாங்க, அப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். சொதிக்கு எதுக்கு இஞ்சி துவையல் பண்ணுறோன்னா, நம்ம தேங்காய் பால் ஊற்றி சொதி பண்ணுறோம் இல்லையா, அது ஒரு சில பேருக்கு டைஜஷன் ப்ராப்ளம் ஆகலாம். எதுவுமே ஒன்றுமே கிடையாதுங்க, எல்லாமே சாப்பிட்லாம். எல்லாம் அளவோடு சாப்பிட்டா எதுவுமே பிரச்சனை கிடையாது. ஸோ அந்த சொதிக்கு நம்ம இஞ்சி துவையல் சேர்த்து சாப்பிடும்போது அந்த ப்ராப்ளத்தை சரி பண்ணிடும். அதுக்காக தான் நம்ம அதுக்கு சைடிஷ் வந்து இஞ்சி துவையல் பண்ணுறோம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இது ஆறினோடனே மிக்சியில் போட்டு அரைக்கணும், நான் காட்டுறேன். இஞ்சி துவையலுக்கு வதக்குனது எல்லாமே ஆறிடுச்சு. நான் இப்போ மிக்சி ஜாரில் போட போகிறேன். நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா 2 ஸ்பூன் வெல்லம், அதை போட்டுக்கணும். தேவையான அளவு உப்பு. அரைச்சிட்டு காட்டுறேன். அவ்வளோதாங்க, இஞ்சி துவையல் அரைச்சிட்டேன். இதுக்கு ஒரு சின்னதாக ஒரு தால்சம் போட்டுடலாம். தாளிக்கிறதுக்கு 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலைங்க. அவ்வளோதாங்க, தால்சம் ரெடி.
அவ்வளோதாங்க, இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள். நான் சொதியில் மாங்காய் போட்டுறேன் பார்த்தீங்க இல்லையா, மாங்காய் எல்லா சீசன்லையுமே கிடைக்காது. அப்படி கிடைக்காத பட்சத்தில் நீங்கள் சொதி செய்யணும்னு ஐடியா பண்ணிங்கன்னா ஆம்ச்சூர் பவுடர்னு எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயுமே கிடைக்கும். அதாவது மாங்காய் தூள், ட்ரை மாங்காய் பவுடர்னு இருக்கும். அது வாங்கி லாஸ்ட்டாக நீங்கள் ஒரு ஸ்பூன் இப்படி போட்டுட்டு நீங்கள் இது பண்ணிக்கலாம். நல்லாயிருக்கும் அந்த லைட்டாக அந்த புளிப்பு சுவை. ஏன்னா இந்த குழம்புக்கு நம்ம புளிலாம் சேர்க்கறது கிடையாது இல்லையா, அதுக்காக தான். மற்றபடி இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு புது வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.